ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிக்கி நோட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூனிவர்சிட்டி பிட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. யூனிவர்சிட்டி பிட்ஸ்ன்ற நேமை யார் காயின் பண்ணாங்கன்னா ஜார்ஜ் செயின்ட்பரி இந்த 19th century. 19th centuryயில் ஜார்ஜ் செயின்ட்பரின்றவர் தான் யூனிவர்சிட்டி பிட்ஸ்ன்ற நேமை காயின் பண்ணியிருக்காரு. தேர் ஆர் 7 யூனிவர்சிட்டி பிட்ஸ். இவங்க எல்லாரும் 16th centuryயில் இருந்த பிளே ரைட்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்டீர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. மார்லோ, கிரீன் அண்ட் நேஷ் இவங்க 3 பேர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் லில்லி, லாட்ஜ் அண்ட் பீல் இவங்க 3 பேரும் ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிருக்காங்க. பட் தாமஸ் கிட் எந்த ஒரு யூனிவர்சிட்டிலையும் படிக்கல, கேம்பிரிட்ஜ்லேயும் படிக்கல, ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் படிக்கல. பட் அவர் எப்படி இல்லை ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி பிட்ஸ் ஆனார்னா, இந்த 6 பேர் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்காங்க, ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தா எவ்வளோ நாலேஜாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு இவருக்கு நேச்சராகவே நாலேஜ் நிறையா இருந்தது. ரைட்டிங் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தது. ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி பிட்ஸ். இந்த யூனிவர்சிட்டி பிட்ஸோட ரைட்டிங்ஸில் யாரோட ஒர்க்ஸ்லேயுமே ஹியூமர்ன்றது இருக்காது. பிகாஸ் அவங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, அவங்களுக்கு கீழே சும்மா இருக்கவங்க, அவங்க அந்தளவுக்கு டேலண்ட் இல்லாதவங்க தான் ட்ராஜிக் பிளேயில் வந்து காமெடிஸில் எழுதுவாங்க, ஒரு காமிக்காக ஹியூமர் சென்ஸோடு எழுதுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜான் லில்லி நிறைய ரியல் காமெடிஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ராபர்ட் கிரீன் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ஷேக்ஸ்பியரை. அப்ஸ்டார்ட் க்ரோ அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு அவரோட பேம்ஃப்ளெட்டில். அப்ஸ்டார்ட் க்ரோ அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வந்து மற்றவங்களோட ஸ்டோரிஸை கலெக்ட் பண்ணி ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி அவர் வந்து ஒரு நியூவாக ஒரு ட்ராமாவை வந்து ஆடியன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. பட் அது எதுவுமே அவரோட ஒர்க்ஸ் கிடையாது. இது எல்லாமே மற்றவங்களோட ஒர்க்ஸை டெக்கரேட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஹீ கிரிட்டிசைஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஸ் அப்ஸ்டார்ட் க்ரோ. ஜான் லில்லி 1555 1606 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் 8 காமெடிஸ் எழுதியிருக்காரு. இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ரியலிசம், கிளாசிசம், ரொமான்டிசம் இதெல்லாமே அவரோட காமெடிஸில் இருந்தது. ஜார்ஜ் பீல் 1557 1596 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவரோட ஒர்க்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா பாஸ்டரல், ரொமான்டிக் ட்ராஜடி, கிரானிக் ஹிஸ்ட்ரி அண்ட் ரொமான்டிக் சட்டாயா இந்த இதை பேஸ் பண்ணி இவரோட ஒர்க்ஸ்லாம் இருந்தது. அடுத்து ராபர்ட் கிரீன். இவர் 1558 1592 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. He was the first master art plot of the construction in British drama. அதாவது பிரிட்டிஷ் ட்ராமாலேயே ஒரு ட்ராமானா எப்படி இருக்கணுன்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ராபர்ட் கிரீன் தான் கொடுத்ததா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் தாமஸ் கிட். இவர் பார்த்தீங்கன்னா 1558 1594 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் தான் ட்ராஜடியில் ஒரு ரிவெஞ்சுன்ற ஒரு மோட்டிவ் இருக்கணுன்றதையே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் தாமஸ் லாட்ஜ் 1557 1625 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் த வூண்ட்ஸ் ஆஃப் அ சிவில் வார் ரொம்ப ஃபேமஸான ஒர்க். தாமஸ் லாட்ஜோட ரோசலின் ஒரு ப்ரோஸை ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணி வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஆஸ் யூ லைக் இட்டை எழுதியிருக்காருன்றத சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் தாமஸ் நேஷ். தாமஸ் நேஷ் 1567 1601 வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இவங்களோட ரொம்ப ஃபேமஸான ரைட்டிங் எதுனா த ஐல் ஆஃப் டாக்ஸ். இதில் வந்து டாக்ஸோட வேரியேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அது அப்பியரன்ஸ்லேருந்து அதோட வேரியேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஹி வாஸ் அ pamphleteer and a story writer. And that's all about today's video. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ரொமான்டிக் பாம்ஸ் பிடிக்குமா இல்லை ஃபிலிம் ஸ்டோரி பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட். வேறு ஒரு தகவலோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.